கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 3வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் என்ன வார்த்தையை என்னோடு கூட கொடுக்க போகிறார் என்ற ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த 2 இடத்தில் ஆண்டவர் யாருக்காக கோபம் கொண்டார் என்று சொன்னால், தம்முடைய ஜனங்களுக்காக அவர் கோபம் கொண்டு எழும்பினார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்திற்காக வைராக்கியமாய் எழும்ப போகிறார். அவருடைய கிரியைகளை, அதுவும் சாதாரணமான கிரியைகளை அல்ல, அபூர்வமான கிரியையை செய்ய, அபூர்வமான தம்முடைய வேலையை நிறைவேற்ற அவர் உங்களுக்காக எழும்ப போகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் ஏற்கனவே நடந்த 2 சம்பவத்தை சொல்லி இருக்கிறார். ஆனால் அதை காட்டிலும் மேலான காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அந்த 2 இடத்தில் நடந்தது என்ன தெரியுமா? சூரியன் தரித்து நின்றதாம். அங்கு யுத்தத்திற்கு போகிறார்கள். ஆனால் யுத்தத்தால் மரித்தவர்களை விட கல்மழையினால் மரித்தவர்கள் அநேகமாயிருந்தார்கள். அதாவது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, அதுவரை பயமுறுத்தி கொண்டிருந்த ராஜாக்கள் இந்த சம்பவத்திற்கு பின்பு ஓடி ஒளிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஆண்டவர் அபூர்வமான காரியத்தை எப்படியாய் செய்து வெளிப்படுத்தினார் என்றால், சூரியனை நிற்க செய்து கல்மழையினால் அநேகரை மரிக்க செய்து ராஜாக்களை பயமுறுத்தி செய்து ஆண்டவர் அங்கே வெளிப்பட்டார். அங்கேயே அப்படி என்று சொன்னால் அதை ஒரு உதாரணமாகத்தான் இங்கே சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய நாட்களில் ஆண்டவர் இன்னும் அபூர்வமான காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இன்னொன்று, பெராத்சீம் மலையில் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், தாவீதுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை தண்ணீர் உடைந்து ஓடினால் எப்படி ஓடுமோ அப்படியாய் ஓட செய்தாராம். அப்படி வல்லமையாய் ஆண்டவர் காரியங்களை செய்தார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் யாருக்கு இதை செய்வார் என்பதுதான் காரியம். இந்த 2 இடத்திலும் நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்கள் என்றால், வசனம் கிபியோனின் பள்ளத்தாக்கில் சொல்லுகிறது, யோசுவா கர்த்தரோடு பேசினான் என்று. அதே போல பெராத்சீம் மலையை குறித்து சொல்லும் போது சொல்லப்படுகிறது, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவரோடு அதிகமாய் பேசுங்கள். ஒருவேளை கடந்த 2 மாதத்தில் நீங்கள் மனுஷரிடத்தில் பேசி அல்லது மனுஷரிடத்தில் உங்களுடைய கஷ்டங்களை வேதனைகளை சொல்லி சொல்லி நீங்கள் இன்னும் காயப்பட்டிருக்கலாம், இன்னும் வேதனைப்பட்டிருக்கலாம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர்களிடத்தில் நீ பேசுவதை நிறுத்திவிட்டு என்னிடத்தில் வந்து பேசு. உன்னுடைய குறைவுகளை, உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய காயங்களை என்ன என்று என்னிடத்தில் சொல்லு. மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம், ஆனால் நான் உன்னை ஒரு நாளும் புரிந்து கொள்ளாமல் போவதே இல்லை. நான் ஒருபோதும் உன்னை தள்ளுவதே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வதாக கூட அவரிடத்தில் போய் விசாரியுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எனக்கு பலனும் இல்லை, நீர் பலன் தாரும், அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வது மாத்திரமல்ல, உங்களுக்காக அபூர்வமான காரியங்களை செய்ய, அபூர்வமான கிரியைகளை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 2 மாதம் மனிதர்களிடத்தில் உங்களுடைய கவலையை கொட்டினது போதும், வேதனையை பகிர்ந்தது போதும், இன்னும் காயப்பட்டு கலங்கினது போதும். இந்த மாதத்தில் ஆண்டவரோடு அதிகமாய் பேசுங்கள், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். அவர் உங்களுக்கு அபூர்வமான காரியங்களையும் அபூர்வமான கிரியைகளையும் உங்களுக்காக நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அபூர்வமான காரியங்களை, கிரியைகளை, வேலைகளை செய்து நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.